வணக்கம். நான் டி.ஆர். சுவாமிநாதன், இந்து கல்வி நிறுவனங்கள் நிர்வாகிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். எய்டட் ஸ்கூல் ஸ்டாஃபை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றால் பண்ண முடியும். எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எய்டட் ஸ்கூல் ஸ்டாஃப் மேல சார்ஜ் மெமோ கொடுத்து அந்த சார்ஜ் மெமோக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் ஏற்கத்தக்க வகையில இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மீது உரிய விசாரணை மேற்கொள்வதற்காக அவரை பெண்டிங் என்கொயரின்னு வச்சு சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ண உடனே உரிய கல்வி அலுவலர்களுக்கு அதை தெரிவித்து அவங்களுக்கு பிழைப்பூதியம் உடனே நம்ம பெற்று வழங்க வேண்டும். அந்த என்கொயரி ப்ராசஸ 2 மாத காலத்திற்குள்ள முடிச்சு அதன் மீது ஃபைனல் ஆர்டர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஆர்டர்ஸ் போடணும். இல்ல அவர் மீது உள்ள சார்ஜஸ் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். சப்போஸ் 2 மாச காலத்திற்குள்ள சஸ்பெண்ட் பண்ண பீரியட் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா உரிய கல்வி அலுவலரிடமிருந்து முன் அனுமதி பெற்று மேலும் ஒரு 2 மாச காலத்திற்கு அந்த சஸ்பென்ஷனை நம்ம நீட்டித்துக் கொள்ளலாம். ஆனா 4 மாதங்களுக்கு மேல சஸ்பென்ஷன்ல வச்சுக்க முடியாது. இன்னொன்னு சஸ்பென்ஷன் பனிஷ்மெண்ட் கிடையாது. அது என்கொயரி ப்ராசஸுக்காக சஸ்பெண்ட் பண்ண முடியுமே தவிர அது பனிஷ்மெண்ட் கிடையாது. நன்றி.